ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அலைஸ் டிராமாவோட 5வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கண்ண முழிக்கிற ஹீரோக்கு அவன் 2010ல இருக்காங்கிற விஷயம் இன்னும் தெரியல. சோ ப்ரொஃபசரை மீட் பண்றதுக்காக யூனிவர்சிட்டிக்குள்ள அறக்க பறக்க வரான். இவனும் ப்ரொஃபசரோட ரூமுக்கு வந்துடுறான். பட் ரூமே மாறி இருக்கு. அங்க இருக்கிற லேடி கிட்ட ப்ரொஃபசர் எங்கன்னு கேட்டா ஹால் நம்பர் 7ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஹால்குள்ள வந்து பாக்குறான். வேற ஏதோ ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. உனக்கு என்னப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, சாரிங்க கிளாஸ் மாதிரி வந்துட்டு அப்படின்னு சொல்லி வெளியே போகும்போது தான் இந்த ஹாலோட நம்பர் 7 அப்படிங்கறத பாக்குறான். என்னடா இது கொரியன்காரனுக்கு வந்த சோதனை. திருப்பி அந்த ப்ரொஃபசர் கிட்ட வந்து நம்ம லேடி ப்ரொஃபசரோட நேம சொல்லி பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, நான் அவங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அப்ப அவர் இருந்துட்டு நீ சொல்ற பேர்ல ப்ரொஃபசர்ல கிடையாது, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கா, அது இங்கதான் இருக்கா அப்படின்னு காட்டுறாரு. பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பயவுல டிராவல் பண்ணி வந்தனால நம்ம ப்ரொஃபசர் இப்ப ஸ்டூடெண்டா இருக்காங்க. இவனும் போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறான். ஆனா அவங்களுக்கு இவனை அடையாளம் தெரியல. இத பாத்துட்டு இருக்கிற அங்க இருக்கிற ப்ரொஃபசர் உங்க 2 பேர்த்தோட லவ் ஸ்டோரி தயவு செஞ்சு வெளியே போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பிடுறாரு. அதே நேரத்துல 2020ல இதே ஹால் நம்பர் 7ல தான் நம்ம ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது கூட மொபைலையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களை பார்க்க வரேன்னு சொன்ன ஹீரோ தான் இப்ப எங்க போனானே தெரியல அவங்களுக்கு. இவங்களும் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு மொபைல் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. மெசேஜாவது பண்ணிருப்பானு ஒரு டீடைலும் இல்ல. சரி நம்மளே பேசாம ஒரு மெசேஜ் அனுப்பிடலாம் அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. பட் சென்ட் பண்ணல, டெலீட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்மளுக்கு 2010ல தான் காட்டுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. டேய் உனக்கு என்னதான்டா வேணும், யாரா நீ அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டா, உண்மையை சொல்லுங்க நிஜமாலுமே என்ன யாருன்னு தெரியலையா, சரி உங்களுக்கு வயசு எவ்வளவு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் இருந்துட்டு 22 அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு ஷாக் ஆகுது. அப்ப உங்களுக்கு நிஜமாலுமே 32 இல்லையா அப்படின்னு கேட்கறான். அவ்வளவுதான் செம்ம காண்டாகிறாங்க ஸ்டூடெண்ட். ஏண்டா என்னை பார்த்தா 32 வயசு ஆன்டி மாதிரியாடா இருக்கு. இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இதே தாங்க வேலை. ப்ரொஃபஸரா இருக்கும்போது 50 வயசு மேலங்கிறான், ஸ்டூடெண்டா இருக்கும்போது 30 வயசு மேலங்கிறான். கேட்கறவங்களுக்கு காண்டாகுமா இல்லையா? அப்ப கரெக்டா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இன்னைக்கு சூப்பர் பிளட் மூணு கண்டிப்பா நான் வந்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்கும் போதுதான் அவங்க அம்மா கூட கடைசியா பேசின விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவங்க இறந்ததும் அதே அன்னைக்கு தான். சோ இந்த ஸ்டூடெண்ட் பிடிச்சி இது என்ன வருஷம் அப்படின்னு கேட்டா 2010ங்கிற பயபுளுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படின்னா இவங்க அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்க. அறக்க பறக்க ஒரு டெலிபோன் பூத்துக்கு வந்து அவங்க வீட்டுக்கும் கால் பண்றான். அட்டன் பண்றது அவங்க அம்மா. கேட்ட சந்தோஷத்துல தரத்தரையா கண்ணீர் கொட்டுது அம்மாளுக்கு. அம்மா நான் தான் பேசுறேன், தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே வந்துடாத, நானே வீட்டுக்கு வரேன், விண்டோ டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காலும் கட் ஆயிருது. அங்கிருந்து பரபரப்பா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதுக்குள்ளேயும் அவங்க அம்மா இவனுக்கு ஏதோ பிரச்சனை நினைச்சு இவனை பக்கற ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. பட் பாஸ்ட்ல இருக்கிற ஹீரோ நான் கால் பண்ணல, ஏதாவது பிராங்க் காலா இருக்கும், எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப 2020ல தான் காட்டுறாங்க. நம்ம ப்ரொஃபசர் ஹீரோக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னுமே ரீச் பண்ண முடியல. சரி அவனுக்கு ஏதோ பிரச்சனை, பேசாம ஸ்டேஷனுக்கே போய் பார்த்தரலாம்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தா அவன் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிம். ஐயோ இந்த பஜாரியா அப்படின்னு ஜர்க் ஆகுது ப்ரொஃபசருக்கு. அப்ப கிம் கிட்ட ஹீரோ எங்கமான்னு கேட்டா, எல்லாத்துக்கும் நீதாமா காரணம், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான், உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் குடிக்கவும் ஆரம்பிச்சான் அப்படின்னு கண்ணா பின்னான்னு புலம்புறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஹீரோ எங்க, நான் முக்கியமா அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அட லூசு ப்ரொஃபசரே, உன்னோட யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனா காருக்குள்ளேயே அவன் மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற ப்ரொஃபசருக்கு செம ஷாக் ஆகுது. இப்போ 2010ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அறக்க பறக்க ஓடி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்குள்ள பார்த்தா ஹீரோ கூட உட்காந்து அவங்க அம்மா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க கடைசியா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. சோ இத பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷத்துல சரியாயிருது. நிமிந்து பார்த்தா மேல அந்த ட்ரோன் நின்னுட்டு இருக்கு. சோ நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா ட்ரோனும் அங்க இருந்து போயிருது. அப்ப கரெக்டா அவங்க அம்மா நான் ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் திரும்பி கேட்டுக்கிட்ட பார்த்தா அந்த டைரக்டர் வந்து நின்று இருக்கான். ஹீரோவை பார்த்தோம்னா தலைதறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல, அவனை விரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் அவங்க அம்மா ட்ரிங்க் வாங்குறதுக்கும் வெளியே வராங்க. ஒரு வழியா அம்மா ட்ரிங்க் வாங்கிட்டு கடையில இருந்து வெளியே வரும்போதுதான் வாங்கிட்டு வந்த சரக்கை கீழே ஓட்ட உடைச்சிருப்பாங்க அந்த ட்ரோனை பார்த்தனால. அதே டைம்ல சேஸ் பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோ டைரக்டர் லாக் பண்ணிடுறாரு. ஒழுங்கு மரியாதையை சொல்லி இது எல்லாத்துக்கும் நீதான காரணம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது டைரக்டர் வந்து டே இன்னைக்கு ரெட் மூணு பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, அவங்க அம்மா டேஞ்சர்ல இருக்காங்க, போய் காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப கரெக்டா அவங்க அம்மா அலற சத்தமும் கேக்குது. சோ இந்த டைரக்டர் நல்லவரா கெட்டவரானே தெரியல. இவனும் அந்த சத்தம் வந்த சைட்லயே ஓடும்போது அங்க ஸ்கார்ஃப் இருக்கிறத பாக்குறான். அதை எடுத்தும் வச்சுக்கிறான். அறக்க பறக்க வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்தா பழையபடியே அவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. இவனும் போய் அவங்களை தூக்கிட்டு அம்மான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது பயபுல ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான்னு. சோ இவனை பாக்குற அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த டைம் டிராவல் கார்டு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இவனும் எடுத்து கொடுக்கறான். இவங்க கை வச்ச உடனே கார்டு ஆன் ஆகுது. அதுல ஹீரோவோட கையும் வச்சு ஏதோ பட்டன் பிரஸ் பண்றாங்க. இந்த சண்டையில நீ தயவு செஞ்சு தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் கத்தி கதறி அழுதுட்டு இருக்கான் அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியலையேன்னு.
அப்படின்னு. அப்ப கரெக்டா பாஸ்ட்ல இருக்கிற ஹீரோ அங்க வந்துடுறான். அதனால இவர் அங்க இருந்து கிளம்ப வேண்டியதாயிருது. இப்போ 2020 நம்ம ஹீரோ கண்ண முழிக்கிறாரு. முழிச்சவனுக்கு நடந்தது கனவா நிஜமானே தெரியல. பட் பாக்கெட்ல கைவிட்டு பார்த்தா அவன் எடுத்து வச்ச அவங்க அம்மாவோட ஸ்கார்ஃப் இருக்கு. சோ இவனும் யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து பாக்குறான். நம்ம ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இவனை பார்த்த உடனே வெளியே கூப்பிட்டு வந்து கத்துன்னு கத்துறாங்க. ஏன்டா என்னடா நினைச்சிட்டு இருக்க, எங்கதான்டா நீ போன, எங்க கூட பேசிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு. போனும் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, உன்னை ரீச் பண்ணவும் முடியல, என்னதான் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தவன் டபால்னு ஹக் பண்ணிடுறான். அவங்கனாலையும் எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறம் அவங்க ரூம் கூப்பிட்டு வந்து எனக்கு காஃபி எல்லாம் போடும் போதுதான் அவங்க கழுத்துல அந்த மார்க் இல்லங்கிறதே ஹீரோக்கு தெரியுது. சோ இவங்க அம்மாவும் ப்ரொஃபசரும் வேற அப்படிங்கறது இவன் கன்ஃபார்ம் பண்றான். அப்ப நடந்த விஷயத்துக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்கும் போது ப்ரொஃபசர் இருந்துட்டு எனக்கு நல்லாவே புரியுது, நான் உங்க அம்மா மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்டுறாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் இந்த விஷயத்த சொல்ல கிடையாது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, ஏன்டா என்னை பார்க்கும் போதெல்லாம் அழுகிற, 50 வயசு மேல ஆச்சான்னு கேட்கற, இதுலயே எனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இதுக்கு மேல அப்படி நடக்காது, இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்க பர்சனாலிட்டி எங்க அம்மாவோட பர்சனாலிட்டி வேற அப்படின்னு சொல்றான். எப்படின்னு கேட்டா எங்க அம்மா ரொம்ப ஜென்டிலா கைண்டா பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ப்ரொஃபசர் காண்டாகுது. அப்ப நான் யாரா, நான் எப்படி பிஹேவ் பண்றேன்னு கேட்டா இவனுக்கு வாயில வார்த்தையே வர மாட்டேங்குது. ரொம்ப நேரம் முக்கி பார்த்துட்டு சாரி என்னை தப்பா நினைக்காதீங்க, எனக்கு பொய் சொல்ல வராதுன்னு சொல்லி ப்ரொஃபசர் மொக்க பண்ணி விட்டுறா. சரி ஓகே, இதுக்கப்புறம் அந்த டிரானை திருப்பி பார்த்தா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். அப்ப ப்ரொஃபசர் இருந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நீ எங்க தான் போன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, தயவு செஞ்சு அதுல மூக்க நுழைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றான். ப்ரொஃபசருக்கு காண்டாகுது. டே ஒரு வாரமா உன்னை நான் தேடிட்டு இருக்கேன், எல்லாரும் அவ்வளவு கவலைப்பட்டு இருக்காங்க, நீ அசால்ட்டா பதில் சொல்றே அப்படின்னு கேட்டோன்னுதான் நம்ம ஹீரோக்கே புரியுது பயபுள்ள இங்க இருந்து போய் ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு. இந்த ஷாக்லயே மயக்க மூட்டு விழுந்துறான். மூக்குல இருந்து ரத்தம் வேற கொடன்னு வருது. அதே நேரத்தில் ஆலைஸ்ல இப்ப நம்மளுக்கு யூமினை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க இன்சார்ஜ் லேடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்வே 1 ஹவருக்கு ஓபன் ஆயிருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரிமா யாரு டிராவல் பண்ணான்னு கேட்டா ஹீரோவோட பேரை சொல்றாங்க. யூமினுக்கு தூக்கி வாரி போடுது. சோ அந்த ஃபுட்டேஜையும் செக் பண்றாங்க. 2020 ட்ரக் இடிச்சிருக்கு, 2010 பைப்புல கண்ணு முடிச்சிருக்கான். சரி அந்த ட்ரக்கோட டீடைல் கேட்டா அது இவங்கனால ட்ராக் பண்ண முடியல, அது திருட்டு போன ட்ரக், எந்த சிசிடிவிலையும் மாட்டல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இப்போ ஹீரோ எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணனால அந்த ரேடியேஷன் லெவல் அவனால தாக்கு பிடிக்க முடியாம போயிருக்கும். சிம்பிள் விஷயம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்பதான் கண்ண முழிக்கிறான். பக்கத்திலேயே அந்த ப்ரொஃபசர் இருக்காங்க. ஏண்டா எப்ப பார்த்தாலும் என்ன பயத்திலேயே வச்சிருக்கே, இதெல்லாம் உனக்கு நியாயமாடா அப்படின்னு கெஞ்சாத குறையா கேக்குது பாவம். அது மட்டும் இல்லாம ஒரு வாரமா நீ எங்க போன உண்மையை சொல்லு, டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் கண்ணா பின்னான்னு வந்திருக்கு. இதான் இந்த டைம் கார்டு இருந்தனால சிடி ஸ்கேனை எடுக்க முடியல, எரர் காட்டிருச்சு. சோ இதுல இருந்து வர ரேடியேஷனை செக் பண்ணும்போது 6.3 இருக்கு. நார்மலா நம்ம கண்ட்ரியோட நேச்சுரல் ரேடியேஷன் லெவலே 0.3 தான். சோ இதுல எந்த அளவுக்கு ரேடியேஷன் அதிகமா இருக்குன்னு பாரு, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, ஒரு வாரம் நீ எங்க போன அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லாம டைரக்டர் இப்ப எங்க இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அடுத்த சீன்லயே டைரக்டர் மீட் பண்றதுக்கு தான் செக்யூரிட்டிஸ் எல்லாம் மதிக்காம கண்ணா பின்னான்னு தள்ளி விட்டு உள்ள வரான். டைரக்டரும் செக்யூரிட்டிஸ் கிட்ட நம்மால் தான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப ஹீரோ இருந்துட்டு உண்மையை சொல்லு, அந்த அன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்த, எங்க அம்மாவை எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். பட் இவரு வாயை திறக்கிற மாதிரி இல்ல. எனக்கு நல்லா தெரியும், அன்னைக்கு பிளட் மூணு, எங்க அம்மா சாக போறாங்கிற விஷயம் கூட உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ அவங்களை கொலை பண்ணல, ஆனா ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டைரக்டர் இருந்துட்டு நான் உன்னோட ரெக்கார்ட் எல்லாம் பார்த்தேன், உனக்கு மென்டலி நிறைய ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச சைக்கியாட்ரிஸ்ட் வேணா உனக்கு ரெஃபர் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒழுங்கு மரியாதை உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு அப்படின்னு மிரட்டுறான். அதுக்கு டைரக்டர் இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மாவை இழந்த ஒரு பையன், ஆனா யாரு கொன்னான்னு கூட தெரியாத ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கான், நானும் அதை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் யார் உங்க அப்பான்னு கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா மேபி அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் உன் ஃபேமிலியோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கோ, நீ பிறக்கறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவா என்ன இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோ, ஏன்னா அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் போது தான் நீ என்னை சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்தில் ஆலைஸ்ல யூமின் அவரோட கொலி கிட்ட ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் டைம் கார்டை வச்சு ஹீரோ டைம் டிராவல் பண்ணிருக்கான். இது எப்படி பாசிபிள்னு நம்மளுக்கே தெரியல, சோ நம்மளுக்கே தெரியாத நிறைய விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கொலிக்கு இருந்துட்டு பெஸ்ட் ஹீரோ கிட்ட இருக்க டைம் கார்டை நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இதுல யூமினுக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா நம்மளோட நாலேஜ் இல்லாமயே ஒருத்தன் டைம் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு போயிருக்கான்னா இதுக்கு மேல நம்மளை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பான். சோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோவை கிட்னாப் பண்ணி ஆலைஸ்க்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கிம் ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கா. நம்ம கேப்டன் தான் காஃபி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து நீ கவலைப்படாதமா, கண்டிப்பா அவன் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி கார்ல இருந்து ஜம்ப் பண்ணிருப்பான், சோ அது ரெக்கார்ட் ஆகாம போயிருக்கலாம், அவன் நல்லா இருக்கறனாலதான் இப்ப வரைக்கும் நம்மளை கான்டாக்ட் பண்ணல, சீக்கிரம் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பதிலுக்கு கிம் வந்துட்டு ஒருத்தரை கொலை செஞ்சா எத்தனை நாள் ஜெயில இருக்கணும் அப்படின்னு கேக்குறா. கேப்டனுக்கே ஷாக் ஆகுது. இல்ல ஹீரோ திரும்பி வந்தோன்னா அவனை கொலை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோட கேப்டன் சிரிச்சிருந்தாரு. சரி ஓகே, ஹீரோவை ட்ரக்கை வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கல்ல,
இருக்காங்கல்ல அவங்களையாவது அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா நாங்க தேடிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. கிம்முக்கு நம்பிக்கையே இல்ல. அட நம்புமா, ஹீரோவெல்லாம் அப்படி விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. கடுப்பான கிம், இவ்வளவு பேசுற நீங்க தானே ஹை ஸ்கூல் படிக்கும் போது அவனை அக்யூஸ்ட்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிடுறா. இதுல கேப்டனை காண்டாகுது. ஏண்டி அவன் மாடியிலும் தள்ளி விட்டா நான் கண்ணால பார்த்தா நீ தாண்டி சாட்சியே சொன்ன அப்படின்னு சொல்லி வாருன்னு வர்றாரு. வேற வழி இல்ல, இவளும் சிரிச்சு சமாளிச்சிடறா. அப்ப கரெக்டா ஜூனியர் காப் வந்து ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இவங்களுக்கு ஷாக் ஆனாலும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. வீட்டுல நம்ம ஹீரோவும் அந்த டைம் கார்டை வச்சுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா கிம் வரனால கார்டை ஒழிச்சு வச்சிடறான். வந்தவ நீ ஹாஸ்பிட்டல் போனன்னு கேள்விப்பட்டேன், என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கிறா. ஒண்ணு இல்லமா, அடியெல்லாம் ஒண்ணு பண்ணல, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவ போட்டு போலன்னு பொழக்கிறா. ஏண்டா உன்னை காணும், நீங்க பதட்டத்துல இருக்கோம், போனும் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு போன் பண்ணாலும் ரீச் ஆகல, எங்கதான் போன ஒழுங்கா சொல்லுன்னு கேட்டா. நான் ரொம்ப தூரம் போனேன், இப்ப சொல்ல முடியாது, கண்டுபிடிச்சோன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே பிரச்சனை இல்ல, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, நானும் இங்கேயே இருக்கேன், நாளைக்கு மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம், என் கண்ணு முன்னாடி செக் பண்ணி பார்த்து உனக்கு ஒண்ணு இல்லன்னு டாக்டர் சொன்னா நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ இருந்துட்டு நாளைக்கு நான் இன்னொருத்தரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல நீ கேப்டன் அனுப்பு, எப்படி பார்த்தாலும் ஏதாவது சஸ்பெக்ட் தானே தேட போறீங்க அப்படிங்கிற மாதிரி கிம் சொல்லும் போது, இல்ல நான் எங்க அப்பாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். கிம்முக்கு செம ஷாக்கு. அடுத்த சீன்லயே இந்த விஷயத்த ஹீரோ கேப்டன் கிட்ட சொல்லும் போது கேப்டனும் ஷாக் ஆகுறாரு. என்னடா இத்தனை வருஷம் எல்லாம் புதுசா தேடுற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சோ எங்க அம்மாவோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது அப்பாவை பத்தி ஏதாவது டீடைல் தெரிஞ்சுதா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம கேப்டன் இருந்துட்டு டேய் ஒரு வாரமா நீ காணாம போயிட்ட, திடீர்னு வந்து இப்ப உங்க அப்பாவை பத்தி கேட்கிற, என்னதான் நடக்குது உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா உனக்கு உங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது, உங்க அம்மா விட்டுட்டு போயிட்டான்னு கோவத்துல இருந்தேன், சோ உனக்கு முகம் கூட தெரியாத உங்க அப்பாவை ஏன் பார்க்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு இவரு சொல்ல வரும்போது ஹீரோ இருந்துட்டு எங்க அம்மாவோட பாஸ்ட் தெரிஞ்ச ஒரே பர்சன் அவர் மட்டும்தான், சோ கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ அதுக்கப்புறம் தான் கேப்டன் சொல்றாரு, உங்க அம்மாவோட கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எங்கனாலும் உங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியல, இந்த உலகத்துல நிறைய சிங்கிள் மதர் இருக்காங்க புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கூட வாழ்ந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடையில இருக்க லேடி கிட்ட தான் வந்து விசாரிக்கிறான். அந்த லேடிக்கும் ஹீரோவை பார்த்ததுல செம ஆச்சரியம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடைக்கு எதுக்காக தான் நின்று உங்க அம்மா போன் பேசிட்டு இருந்தாங்க, அன்னைக்கு வந்து மீட்டும் கூட வாங்கினாங்க, ஆனா அவங்க பேசிட்டு இருந்த பாடி லாங்குவேஜ் வச்சு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் கூட தான் பேசிட்டு இருப்பாங்களோன்னு நான் போலீஸ் கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் அது ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கறது நான் உறுதியா சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஆலைஸோட ஏஜென்ட்டும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப யூமின் இருந்துட்டு அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நைட் நம்ம ஹீரோவை கிட்னாப் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் யூமின் அவருடைய லவ்வரோட போட்டோ, அதாவது ஹீரோவோட அம்மாவோட போட்டோ எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இன்சார்ஜ் லேடி வந்துடுறாங்க. ஹீரோவை இன்னைக்கு நைட் கிட்னாப் பண்ண போறது கன்ஃபார்ம்டான்னு கேட்டா அவரும் ஆமான்னு சொல்லிடுறாரு. அவர் அந்த லேடி கிட்ட ஹீரோ பத்தின ஃபுல் டீடைல் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்களா, எல்லாம் கிளியரா இருக்கான்னு கேட்டா அவங்களும் செக் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க, ஏன்னா வெறும் டைம் கார்டு மட்டும் வச்சு ஒருத்தர்னால டைம் டிராவல் பண்ண முடியாது, எனக்கு இதுல ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ப்ரொஃபசருக்கு சயின்டிஸ்ட் லேடி கால் பண்ணி நீ சொன்னது கரெக்ட் தான், 7ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் இந்த லொகேஷன்ல ரேடியேஷன் லெவல் 40 டைம் அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ இன்னும் அவங்க அம்மாவோட கேஸ் ஃபைல் தான் பார்த்துட்டு இருக்கான், ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு. பக்கத்துல இருக்கிற ஜூனியர் காப்புக்கு செம காண்டாகுது. டே நீயும் நானும் பார்ட்னரா, ஏதாவது சொல்லிட்டு பண்ணு, எதையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிற, ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷனும் காட்ட மாட்டேங்கிற, கொஞ்சம் லைட்டா திரும்பி என்னோட ஆர்ம்ஸை பாரு, யூசுவலா இந்த ஷர்ட் எனக்கு எவ்வளவு டைட்டா இருக்கும் தெரியுமா, ஒரு வாரமா உன்னை தேடி தேடி வத்தி போயிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு வாரமா நீ எங்க போன, எங்கேயாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா இல்ல லாக்அப்ல இருந்தியான்னு கேக்குறான். இதை கேட்கும் போது மத்த போலீஸ்காரனுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாயிருது. இவ என்னதான் பதில் சொல்ல போலான்னு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்மால ஜூனியர் காப் கிட்ட நான் சொன்னா கண்டிப்பா நீ நம்புவியா, நான் எங்கேயும் போல இங்கேயே தான் இருந்தேன், ஆனா 2010 இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட இந்த முட்டா பீஸ், டே 2010 நான் இங்க தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். மத்த போலீஸ்காரங்க அதே பதில் தான் சொல்றானுங்க, ஏன்னா அவனுக்கு அந்த ஊர்ல தான் வாழ்ந்திருக்கானுங்க. இவன் சொல்ல வந்ததே டைம் டிராவல் பண்ணி நான் 2010 இருந்தேன்னு சொல்றான். பட் அவனுக்கு 2010 வாழ்ந்த காலத்தை பேசிட்டு இருக்கானுங்க லூசு பசங்க. பாத்தியா எல்லாருமே இங்க இருந்திருக்காங்க 2010 அப்படின்னு வேற சொல்றான். சரி இதுக்கு மேல இந்த முட்டா பீஸ் கிட்ட பேச முடியாது, கிளம்பலான்னு பார்த்தா கரெக்டா ப்ரொஃபசர் அங்க வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ப்ரொஃபசர் இருந்துட்டு அந்த ட்ரக் உன்னோட காரை அடிக்கும் போது நீ காருக்குள்ளதான் இருந்திருக்க, ஆனா உன் கார் பிளிப் ஆனதுக்கு அப்புறம் உன்னை காருக்குள்ள யாருமே பார்க்கல. சோ என்னுடைய கெஸ் ரெண்டு ஆப்ஷன் தான், ஒண்ணு நீ அங்கிருந்து மறைஞ்சு போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா நீ இத்தனை நாளா டைம் டிராவல் பாசிபிளா என்கிட்ட கேட்டிருப்பியே, அந்த மாதிரி நீ டைம் டிராவல் பண்ணிருக்கணும். சப்போஸ் நான் நினைச்ச மாதிரி நீ மறைஞ்சு போயிருந்தா அட்லீஸ்ட் உன்னோட கிளாத்ஸ் ஆவது அங்க இருக்கும், அது எதுவுமே கேமரால ரெக்கார்ட் ஆகல, அப்படின்னா ஆப்ஷன் 1 கிடையாது. ஆப்ஷன் 2 நீ கண்டிப்பா காலம் கடந்து போயிருக்க, உண்மையா அப்படின்னு கேக்குறா. நம்மால் சும்மாவே பதில் சொல்ல மாட்டாரு. அப்ப ப்ரொஃபசர் இருந்துட்டு அந்த ஆர்பனேஜ்ல இருக்கிறவங்க என்னோட உண்மையான அம்மா கிடையாது, சொல்ல போனா என்னோட அம்மாவோட ஃபேஸும் கூட எனக்கு ஞாபகத்துல இல்ல, சின்ன வயசுலயே அந்த ஆர்பனேஜ்ல விட்டுட்டு போயிட்டாங்க, சின்ன
சின்ன வயசுல இருந்து நான் நினைக்கிற விஷயம் ஒண்ணுதான், அதுக்காக தான் கஷ்டப்பட்டு பிசிக்ஸ் படிச்சு சயின்டிஸ்ட் ஆயிருக்கேன். எப்போ என்னை அந்த ஆர்பனேஜ் விட்டுட்டு போனாங்களோ அந்த அன்னைக்கு எப்படியாவது டைம் டிராவல் பண்ணி போக முடியுமா, அவங்களை அங்கிருந்து போகாம தடுக்க முடியுமா தான் நான் சின்ன வயசுல யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். பட் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. சரி, இவ்வளவு நாளா நீ என்கிட்ட கேட்ட கொஸ்டினையே நான் கேட்கிறேன், டைம் டிராவல் பாசிபிளா அப்படின்னு கேட்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் நெசம், டைம் டிராவல் பாசிபிள்னு சொல்லிடுறான். சோ பயபுள்ள டைம் டிராவல் தான் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது ப்ரொஃபசர் கன்ஃபார்ம் ஆகுது. சரி, அப்ப திருப்பி நீ டைம் டிராவல் பண்ண முடியுமா அந்த கார்டை யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்கிறா. பட் நம்ம ஆளுக்கு அந்த கார்டு எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி டைம் டிராவல் பண்ணு இப்ப வரைக்கும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கார்டை என்கிட்ட கொடு, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்றேன், நீ முடிஞ்சா டைம் டிராவல் பண்ணி போய் உங்க அம்மாவை சேவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவ சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கும் பல்ப் எரியுது. சோ அந்த கார்டை எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. அங்க வந்த ப்ரொஃபசருக்கு செம ஷாக்கு. பிரஷ பார்த்தா 2 இருக்கு, பேஸ்ட பார்த்தா 2 இருக்கு, இவன் யாரு கூடயோ லிவிங் டுகெதர்ல இருக்கான் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறா. அப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாமே கிம்மோடதுமா, அப்பப்போ வந்து ஸ்டே பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கு மேல என்ன பேச முடியும், பாவம் ஆல்ரெடி கிம்முக்கும் நம்ம ப்ரொஃபசருக்கும் ஆகவே ஆகாது. கிம் நல்லவதான், பட் எங்கிட்ட மட்டும் ஏன் ரூடா நடந்துக்கிறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உனக்கும் கிம்முக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கோ, நீ லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்லன்னு சொல்லிடுறான். அப்ப லைஃப்ல பிடிச்ச மாதிரி உனக்கு யாருமே கிடையாதுன்னு கேட்டான். எனக்கு பொம்பளைங்களே பிடிக்காதுன்னு சொல்லிடுறான். இத ப்ரொஃபசர் இன்னும் தப்பா வேற எடுத்துக்கிறா. அப்படின்னா இங்க வேற யாராவது ஆம்பளைங்க வராங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு ஹீரோக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனா நீ வேற ஆத்தா, எனக்கு பொம்பளைங்களே பிடிக்காதுன்னு சொல்ற, ஆம்பளைங்க வந்தாங்கன்னா அடிச்சு துரத்தி விட்டு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் நார்மல் ஆகுறா. சோ அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபசருக்கு தெரிய வருது இவனுக்கு அலெக்சித்திமியா அப்படிங்கிற டிசீஸ் இருக்கு, இவனால ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் நம்மளும் அந்த டைம் டிராவல் கார்டை எடுத்து ப்ரொஃபசர் கிட்ட கொடுத்துறான். கரெக்டா அப்ப கரண்ட்டும் கட் ஆகுது. அப்ப சந்தேகம் வந்து மொபைலை எடுத்து பார்த்தா மொபைல்ல டவர் இல்ல. சோ நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோவும் கன்னை எடுத்துட்டு கரெக்டா டோர் கிட்ட தான் போய் நிக்கிறான். அப்ப கரெக்டா யூமினும் அங்கதான் வந்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு பின்னாடி வேற நம்ம ப்ரொஃபசர், ஏன்பா கன்னெல்லாம் எடுத்து வச்சு இந்த இருட்டுல என்னப்பா படம் காட்டிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற புலம்புறா. அதான் தயவு செஞ்சு வாயை மூடிட்டு கொஞ்சம் பின்னாடி பேசாம நில்லு அப்படின்னு சொல்லிடுறான். சோ டோருக்கு இந்த பக்கம் ஹீரோ, டோருக்கு அந்த பக்கம் யூமின், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை நீட்டி நின்னுட்டு இருக்கானுங்க. மரண மாசம் இருக்கும் இந்த சீன் பாக்குறக்கே. அப்ப ஹீரோ என்ன நடந்தாலும் சரி நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே நேரத்துல யூமின் அவர் டீமை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண எவங்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வர்ற மாதிரி தெரியல. சோ மத்த ஏஜென்ட்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக ஸ்டேர்கேஸ் வெளியில வந்தா ஒரு ஏஜென்ட் அடி வாங்கி அன்கான்சியஸ் கிடக்குறாங்க. நம்ம யூமினுக்கு தூக்கி வாரி போடுது. இவங்களை செக் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அங்க இருக்கிற லைட்ஸும் ஆன் ஆயிருது. சோ ஆலெக்ஸை கான்டாக்ட் பண்ணி என்னதான் ஆச்சு, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இன்சார்ஜ் லேடி வந்துட்டு எதுவுமே எங்க கண்ட்ரோல் இல்ல, ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு அங்கிருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டேர்கேஸ்ல தான் வந்துட்டு இருக்கான். பயபுள்ள யூமினை புடிச்சிருவான்னு பார்த்தா அங்க அந்த பிளட் ஸ்டெயின் மட்டும்தான் இருக்கு. யூமின் அந்த ஏஜென்ட் கூட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. யூமினும் ஆலெக்ஸ் வந்துடுறாரு. அப்ப ஹீரோவோட பில்டிங்ல இருந்து ஒரு ஆள் வெளியே போறதையும் பாக்குறானுங்க இவனுங்க. இவன் யாருமா புதுசா இருக்கான், இன்னொரு புரோக்கரா அப்படிங்கிற மாதிரி யூமின் கேட்டா இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு இவன் தான் போலீஸ்க்கு இப்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சோ யூமினுக்கு நல்லாவே தெரிஞ்சது இவன் புரோக்கர் கிடையாது. ஆனாலும் விஷயம் பெருசாக கூடாதுன்னு பாக்குறான். இவன் ஏன் ஹீரோவை காப்பாற்றணும் அப்படிங்கறதா இப்ப இவங்களுக்கு டவுட். அதுக்குள்ளேயும் நம்ம ஜூனியர் கப்பும் வந்துடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி போலீஸ்ல இன்ஃபர்மேஷன் போயிருச்சு. எப்படி உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, கால் பண்ண என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். ஜூனியர் கப் இருந்துட்டு இந்த 305 அபார்ட்மெண்ட்ல யாரோ திருட உள்ள பூந்துட்டான்னு சொல்லியிருக்கான். அது உன்னோட அபார்ட்மெண்ட்னாலதான் நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது ப்ரொஃபசர் அங்க வந்துடுறாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு பிளட் ஸ்டெயினை நம்ம ஹீரோ மறைச்சிக்கிறாரு. சோ ப்ரொஃபசர் கிட்ட இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம், நானே உன்னை பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சீன் கட் ஆகுது. அதே நேரத்துல நம்ம டைரக்டரா காட்டுறாங்க. இப்ப ஹீரோவையும் காப்பாத்தி போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தவன் டைரக்டருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப அவன் இருந்துட்டு ஆலிஸ்ல இருக்கிறவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, ஹீரோக்கு பின்னாடி வந்துட்டே தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு டைரக்டர் இருந்துட்டு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது, ஹீரோவோட விதியை அவன் தான் கண்டுபிடிக்கணும், அது வரைக்கும் நம்ம தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சோ டைரக்டர் நல்லவரா கெட்டவரானே தெரியல. அதே நேரத்துல ஹீரோ ப்ரொஃபசரை பாதுகாப்பா அவங்க வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விடுறாரு. தயவு செஞ்சு அந்த கார்டை சீக்கிரம் அனலைஸ் பண்ணுங்க, வேற ஏதாவது டிஃபரெண்டா தெரிஞ்சாலோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்த ப்ரொஃபசர் அந்த டைம் கார்டை ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க ஒரு டிசீஸ் சொல்லிருப்பாங்க, அது என்னன்னு ரிசர்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம கிம்மோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அவளோட கொலிகு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஹீரோவோட அம்மாவோட மர்டர் கேஸ ஆர்டிகிளா எழுதியிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. டே தயவு செஞ்சு அதை கிட்ட கொஞ்சம் கொடு, நான் கொஞ்சம் பார்த்துட்டு திருப்பி தர அப்படின்னா அவன் தர மாதிரி இல்ல. அதுல இறந்து போனவங்க எனக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொடுக்கறக்கே ஒத்துக்கிறான். இங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம ப்ரொஃபசர் அந்த டைம் கார்டை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிம்மும் ஹீரோவை மீட் பண்ணி அந்த ஆர்டிகல்ல அவ கண்டுபிடிச்ச
கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அதாவது இவங்க அம்மா மர்டர் ஆன அன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டு போயிருக்கான். அவன் கண்டிப்பா உங்க அப்பாவா இருக்க முடியாது, ஏன்னா வயசு 20 to 30 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ நம்ம ஹீரோவோட சந்தேகம் கேப்டன் சைடு திரும்புது. என்னடா விஷயம் கேட்டா இந்த மாதிரி டீடைல நான் கேஸ் ஃபைல்ல பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப கிம் இருந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் இந்த டீடைல கேப்டன் கிட்ட சொன்னதாதான் கிட்ட சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. மேபி ஏதோ டென்ஷன்ல கூட அவர் மறந்துருக்கலாம் அப்படின்னு இவ கேஷுவலா எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்கேன். உங்க அம்மா மர்டர் ஆகிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஜெயில போய் ஒரு ஆளை மீட் பண்ணிருக்காங்க. அந்த ஆள் இன்னும் ஜெயில தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா 10 வருஷம் ஆச்சு, இன்னுமா அவன் ஜெயில இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீனே அவனை மீட் பண்றதுக்காக தான் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ கிம்முக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சு அவளை பாதி வெளியிலேயே இறக்கி விட்டுறான். அப்ப கிம் இருந்துட்டு நீ எப்படி பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு போக மாட்டேன், சோ நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கோ. அந்த ஆள் ஜெயிலுக்கு போனது நீ பிறந்த அதே வருஷம், சோ கண்டிப்பா அந்த ஆள் உங்க அப்பாவா இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு, பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோ காண்டாகுது, பட் ஃபேஸ்ல காட்ட முடியல. பயாலஜிக்கல் ஃபாதர் எவனா வேணா இருக்கட்டும், எனக்கு அப்பாவா நினைக்கிறது கேப்டனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறான். அதே நேரத்துல கேப்டன் மத்த போலீஸ்காரன் வாங்குன்னு வாங்குறாரு. ஏன்னா உங்க கூட ஒர்க் பண்ற ஒரு போலீஸ்காரனுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்காமையாட இருப்பீங்க. அவன் அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து கொலை பண்ண பாத்துருக்காங்க. அதுல இவன் பத்தி அந்த வெள்ளை சட்டை போட்டவன் உடம்பு மட்டும் மலமாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கான். நீங்க எதுக்கும் லாய்க்கில்ல அப்படின்னு கழுவி ஊத்திட்டு இருக்காரு. சரி ஹீரோ இப்ப எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டான். அவன் கிம் கூட யாரையும் மீட் பண்றதுக்காக பிரிசன் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றானுங்க. இத கேட்கிற கேப்டனுக்குமே ஷாக் ஆகுது. இப்ப பிரிசன்ல தான் காட்டுறாங்க ஹீரோ மீட் பண்ண வந்த ஆளு ஒரு கால் இல்லாம நொண்டி வரான். சோ இவன் ஃபேஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது. ஃபர்ஸ்ட் யூமினும் ஹீரோவோட அம்மாவும் அந்த புக் எடுக்க வரும்போது இன்னொருத்தரோட காலை ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வச்சு கட் பண்ணிருப்பாங்க. அவன் தான் இவன், இன்னும் ஜெயில தான் இருக்கான். இதே நேரத்துல ஆலைஸ்ல இருக்கிற ஏஜென்ட் யூமின் கிட்ட ஹீரோ அந்த லீங்கிற அந்த கைதியை இப்ப விசிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த லீ கிட்ட அவங்க அம்மாவோட போட்டோவை காட்டி இவங்களை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். தம்பி இது எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்கற அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி அவங்க உன்னை விசிட் பண்ணிருக்காங்க, நான் அவங்களோட பையன் தான், சோ உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அது உங்க அம்மாட்டே கேட்டுக்கோப்பா, நீ எந்திரிக்க பாப்பான். பட் அவங்க இறந்து 10 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ சொல்றான். இப்பதான் லீக்கே அந்த விஷயம் தெரிய வருது. இதை கேட்டுட்டு அவன் நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். நான் எதிர்பார்த்ததான் நடந்துட்டு இருக்கேன். அந்த புக் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை தேடி வரவங்க ஒண்ணு சாவாங்க, இல்ல வாழ்க்கை என்னை மாதிரி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா புக் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதே நேரத்துல லேப்ல இருக்க நம்ம ப்ரொஃபசர் அந்த டைம் கார்டுல இருக்க ப்ரோக்ராமை டிடெக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஜெயில இருக்கிற லீ இருந்துட்டு ஹீரோ கிட்ட அந்த புக்கு தாண்டா டைம் டிராவல்கே எண்டு அப்படின்னு சொல்றான். இங்கே ப்ரோக்ராம் டிடெக்ட் பண்ண ஆச்சரியத்துல நம்ம ப்ரொஃபசர் இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோக்கு இன்னும் ஆச்சரியம். இந்த லீ இன்னும் என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.